Praise be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நல்ல பங்கு நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் விசுவாச பட்டியலை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரர்களினுடைய பட்டியலை குறித்து பார்ப்போம் என்று நாம் சொல்லியிருந்தோம். முதலாவதாக விசுவாசம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியாய் இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்போ விசுவாசம் என்பது முதலாவது நமக்குள் எப்படி வருகிறது என்று நம்ம பார்ப்போமே. ஏனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு தேவ பிள்ளைக்கு விசுவாசம் வருவதற்கான வழி எதுவாய் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமே. ஏனால் தேவனுடைய வசனத்தை எவ்வளவாய் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ, தேவ வசனத்தை எவ்வளவாய் அவர்கள் கவனிக்கிறார்களோ, எவ்வளவாய் அதை தியானிக்கிறார்களோ, அவ்வளவாய் விசுவாசம் என்பது பெருகி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று பார்க்கிறோம். எவைகளை குறித்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அல்லது இல்லாத ஒன்றை நாம் உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தின் மீது நாம் மிக உறுதியாய் இருக்கிறோம் பாருங்களேன், அதுதான் விசுவாசம் என்பது நம்பப்பொருளின் உறுதி என்று நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், அதிகமான விசுவாசம் உள்ளவர்களை பார்க்கிறோம், குறைந்த விசுவாசம் உள்ளவர்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி என் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிற காரியம் என்னவென்று நம்ம பார்ப்போமே. என்னால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள், நான் சொல்வேனானால் அவர்கள் போவார்கள், திரும்பி வான வருவார்கள், அப்பேற்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த காரியத்தை சொன்னபோது என் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளே நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த விசுவாசத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க பார்ப்பீங்களான்னா அதே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நம்ம பார்ப்போமே. ஏன்னா அந்த யவீரனுடைய மகள் அவள் மரித்து போனால் வந்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் வந்து என் ஜெபிப்பீர்களானால் தொடுவீரானால் என் மகள் உயிரோடு எழுந்திருப்பாள் என்று. ஒரு பெரிய விசுவாசம். அவள் மரித்து விட்டாள் என்ற செய்தி வருகிறது. எல்லா நிலவங்களும் இருந்தாலும் கூட அந்த ஆலய தலைவன், ஜெபாலய தலைவன் யவீரு தொடர்ந்து என் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த காரியத்தில் கூட நம்ம பார்ப்போமே. ஏன்னா மார்க்கு 28வது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம பார்ப்போமே. ஏன்னா அங்க ஒரு கானானிய பெண், அவளுடைய மகள் மிக மரண அவஸ்தையில் இருந்தால் தொடர்ச்சியாய் அந்த மகளானவள், அந்த ஸ்திரீயானவள் என் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது அமைதியாக இருந்தார். பிறகு அந்த அம்மா சொல்றாங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு தான் நான் அப்பத்தை தருவேன் என்று சொல்லி. ஆனால் அவள் சொல்லுகிறாள், உண்மைதான், அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு அந்த மீதியை அந்த துணிக்கை கீழே விழும்பொழுது அது நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொல்லி அதை சொல்லும் பொழுது என் ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்ப்போமே. ஏன்னா இந்த விசுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்
ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற நாம், வேத வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிற நாம், இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில நாம் வளர வேண்டும். எப்படி 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னாரோ, அதுபோல எவீரு நீங்க வந்து என் மகளை ஜெபிக்க வேண்டும், என் மகளை தொட வேண்டும், அவள் உயிரோடு எழுந்திருப்பாள் அல்லது சுகமடைவாள் என்று வேண்டிக் கொண்டானோ, அப்படி போல கானானிய ஸ்திரீயும் அப்படி சொல்லுகிற நாய்க்குட்டிகள், நீங்க பிள்ளைகள் சாப்பிடுகிற துணிக்கை நாய்க்குட்டிகள் சாப்பிட்டு அது நன்றாக பிழைக்குமே அப்படின்ற வார்த்தைகளை தேவன் அங்கீகரித்து அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் விசுவாச வாழ்க்கையில வளரணும். ஆனா அதே வேளையில விசுவாசத்தினுடைய அளவு குறைவா இருக்கிறவர்களையும் என் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே நம்ம பார்ப்போம். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, இந்த காட்டுல இருக்கிற புல்லுக்கு அல்லது பூவுக்கு உடுத்துவிக்கிற தேவன் உங்களை உடுத்துவிப்பாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி, எதை உண்போம் எதை குடிப்போம் என்கிற காரியங்கள் இருக்கும்போது என் ஆண்டவர் அவர்களை அந்த காரியத்தை சொல்றார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். அதே 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, சீஷர்கள் அந்த படகுல அவர்கள் பிரயாணம் பண்ணின பொழுது அப்போ ஆண்டவர் எழுந்து சொல்றார், அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் அங்க சொல்லுகிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆனா அதே மாதிரி நம்ம பார்ப்போமே, ஏன்னா இந்த 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம் அந்த பேதுருனுடைய காரியம். பேதுரை பார்த்து சொல்றார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ அங்க 100க்கு அதிபதியாக இருக்கட்டும், எவீராக இருக்கட்டும், அந்த கானானிய பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய விசுவாசத்தை பார்க்கும்போது என் ஆண்டவர் அதை மிகைப்படுத்தி பேசுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளேயும் நான் காணவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஆனா அதே வேளை சீஷர்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று நம்ம பார்க்க வேண்டும். தேவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால் விசுவாசம். அப்ப இந்த விசுவாசம் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்றால், நாம் தேவனுடைய வசனத்தை கேட்க 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 இந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகுகிறதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாச வாழ்க்கையில சொல்லப்பட்ட விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி. எந்த காரியத்தை நாம் நம்புகிறோமோ முதலாவது அதன் மேல் நம்ம உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் நாங்கள் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நம்ம நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் எப்படி இருக்கிறதா? காணப்படாதவைகளாக இருக்கிறது. அப்ப இந்த காணப்படாதவைகளின் நிச்சயத்தை நம்ம நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம் பாருங்களேன், அதுதான் விசுவாசம் என்று இந்த வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கவனித்து பார்ப்போமேனா, மார்க் எழுதின சுவிசேஷம், என் ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தினுடைய காரியத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கிறோம். அது என்னவென்றால், மலையை பார்த்து 11ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நம்ம கவனித்து பார்ப்போம். ஏனால் எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ அப்படின்னா இந்த இருதயத்தில் இருக்கிறது விசுவாசம். தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லுவது நம்பிக்கை. இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்து செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த எபிரேயரில் நம்ம அதை தான் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதி. அப்ப அந்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு விசுவாசம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும், அதே வேளையில நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்தால்தான் ஒரு அற்புதத்தை அல்லது நாம் எதிர்பார்க்கிற நன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த விசுவாசம் என்பது அங்க கவனிக்கிறோம், விசுவாசம் இருக்கிறது. ஆனா தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லுவது நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசமானது செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்கிற விசுவாசமானது அற்புதங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணமாக நமக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து நம் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய நிலவரம் என்ன? 18 to 22 வரைக்கும் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா அங்க தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அது நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்களேன், 19வது வசனம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அப்ப இந்த விசுவாசம் என்பது, விசுவாசத்து கூடவே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கை. இது ரெண்டும், விசுவாசம் நம்பிக்கை வெவ்வேறாக இருந்தாலும் கூட இது ரெண்டும் இணையும் போது கர்த்தர் அற்புதங்களை நமக்கு செய்கிறார். விசுவாசம் மாத்திரம் இருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா அதோடு கூட நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அதை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏன்னா ஏற்கனவே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி எல்லாம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அப்பொழுது ஏதாகிலும் அவருக்கு அந்த அனுபவங்கள் இருந்ததா என்று பார்க்கும்போது ஒன்றுமில்லை. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்கிறார்? விசுவாசித்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 19வது வசனத்துல, அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதற்கு காரணம் ஆபிரகாமுக்குள்ள விசுவாசமும் இருக்கிறது, விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கையும் இருக்கிறது. என்ன விசுவாசம் இருக்கிறது? தேவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அதே வேளையில அந்த நம்பிக்கை தேவன் எனக்கு செய்கிற வரை, தேவன் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வரை தேவன் எனக்கு செய்வார் என்று காத்திருக்கிறார் பாருங்களேன். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பெரிய காரியங்களை கர்த்தர் அவருக்கு செய்தார். அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியாக நம்ம இருக்கணும். விசுவாசம் இருக்கிறது, ஆனா எதை நம்ம நம்புகிறோமோ அதை குறித்த உறுதி நமக்கு இருக்கணும். ஆனா அந்த எதை நம்புகிறோமோ அது காணப்படாததாயும் இருக்கிறது. அப்ப காணப்படாததை நாம் உறுதியாய் நம்புவோமே ஆனால் அதை நமக்கு தேவன் தருகிறார் பாருங்களேன். அதை நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம். ஏன்னா யாக்கோபுல நம்ம கவனிக்கும் பொழுது, யாக்கோபுலையும் சொல்லப்படும் 2ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களில் வாசிக்கிறோம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்ப பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. ஆனா நம்முடைய விசுவாசத்துக்கும் பிசாசுடைய விசுவாசம் என்ன வித்தியாசம்னா, அவன் விசுவாசிக்கிறான், அதோடு முடிந்து விட்டுறது. தேவனை கேட்ட கிரியை அவனுக்குள்ள இல்லை, ஆனா நாம் விசுவாசிக்கிறோம். தேவனை கேட்ட கிரியை நமக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்ப விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், எதை நம்புகிறோமோ அதை பற்றி உறுதி வேண்டும். 2வது, அது அந்த எதை நம்புகிறோம் என்பது எப்படி இருக்கிறது? நம்ம கண்களுக்கு புலப்படலை. அது எவ்வளவு தூரம் இருக்குது நமக்கு தெரியாது. அது எப்போ நிறைவேறும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆபிரகாம் சாராளுக்கு சரீரம் செத்து போயிருந்தா கூட அது காணாமல் அந்த காணாது இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார், அதை நம்பிக்கையோடு உறுதியாயிருந்தார். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இணைந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாயிருந்தது. எந்த நிலைமையிலையும் சரீரம் செத்து போன நிலைமையிலிருந்தும் அதை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப நமக்குள்ள விசுவாசமானது கிரியை நடப்பிக்கணும்னா நம்பிக்கை நமக்கு வேணும். அதைத்தான் நாங்க மார்க் 11:23 வாசிக்கிறோம். மலையை பார்த்து தள்ளுண்டு
போ சமுத்திரத்தில் அப்படின்னாலும் அது போகும். எப்போ? அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அப்ப அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இணைந்து செயல்படும் பொழுது நாம் எதை குறித்து தேவனிடத்துல நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, அதை தேவன் நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்றால், வெறும் விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள இல்லாம விசுவாசத்தோடு கூடிய நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இரண்டாவது அதை நிறைவேறுவதற்கான வாய்ப்பே இல்லாத போல நமக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் காணப்படும் பொழுது தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்து முடிப்பார். விசுவாசிப்போம், நம்பிக்கையாயிருப்போம். தேவன் மகிமையான காரியத்தை செய்து தேவன் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென்.